குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். வாஜ்பாய் நினைவு நாள், ஜனாதிபதி பிரதமர் மரியாதை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு நாளை ஒட்டி டில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்பட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வாஜ்பாய் நினைவு நாளில் பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவரது அறிக்கை: வாஜ்பாயின் நினைவு நாளில் அவரை நினைவு கூர்கிறோம். வாஜ்பாய் அபாரமான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிறந்த ராஜதந்திரி. தனது வாழ்நாளை நமது தேசத்துக்காக அர்ப்பணித்தவர். அவரது தலைமை நமது தேசத்தை வலுப்படுத்தியது. நல்லாட்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அவரது கவனம் என்றும் நமக்கு வழிகாட்டியாக திகழும் என மோடி கூறியுள்ளார். காவலர் குடும்பத்துக்கு 30 லட்சம் நிதியுதவி, முதல்வர் விஜய் அறிவிப்பு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று சுதந்திர தின விழா நடைபெற்றது. அப்போது நடந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியின் போது இசைக்குழுவைச் சேர்ந்த முதல்நிலை காவலர் தர்மராஜ் மயங்கி விழுந்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய் தர்மராஜின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதென இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் 18 வரை பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. விக்ரம் வெளியிட்ட குரங்கு வீடியோ. ஈரோடு வனத்துறை அதிர்ச்சி தகவல். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தொழிலதிபர் ரங்கநாதன் வீட்டில் லார்கி பெண் குரங்கு இருந்தது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணப்படும் அரிய வகை உயிரினமான இந்த குரங்குடன் நடிகர் விக்ரம் சமீபத்தில் வீடியோ வெளியிட்டார். வீடுகளில் வளர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த வகை குரங்கை இவர் எப்படி வளர்த்து வருகிறார் என பலரும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து வனத்துறையினர் ரங்கநாதன் வீட்டிற்கு சென்றனர். அங்கு லார்கி பெண் குரங்கு இல்லை. அதை தங்களுக்கு வழங்கிய ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதனிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக ரங்கநாதன் தரப்பினர் தெரிவித்தனர். இதையடுத்து ஈரோடு மாவட்ட வன அலுவலர் பெருந்துறையில் உள்ள கேசவநாதன் பண்ணை வீட்டில் ஆய்வு செய்தனர். அங்கு அந்த குரங்கு மட்டுமல்லாது வேறு சில அரிய வகை விலங்குகளும் இருப்பது தெரிய வந்தது. லார்கி பெண் குரங்கை வைத்திருப்பதற்கான உரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லை. இவற்றுக்கான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு அவருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. அதற்கு மணிப்பூரிலிருந்து குரங்கை வாங்கி வந்ததும் அவற்றை பதிவு செய்ய வனத்துறையிடம் விண்ணப்பித்ததாகவும் விளக்கமளித்தார். அதே நேரம் அவர் வாங்கி வந்த 3 குரங்கில் 1 இறந்ததை வனத்துறையிடம் தெரிவிக்காமல் அகற்றியது பற்றி விளக்கமளித்திருந்தார். இதையடுத்து வனத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி சில ஆவணங்களை தாக்கல் செய்தார். அவை போதுமானதாக இல்லை. கடைசியில் கேசவநாதன் மீது விதிமீறல்களுக்காக 2 பிரிவுகளில் வனத்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், கேரள மற்றும் ஹைதராபாத்தில் இருந்து கேசவநாதன் வாங்கிய 4 ஆப்பிரிக்க பூனைகள், அவை ஈன்ற 3 குட்டிகள் என 7 பூனைகளை அவர் பதிவு செய்துள்ளார். ஆனால் லார்கி பெண் குரங்குகள் வைத்திருந்தது தொடர்பான விதிமீறல் குறித்து உயரதிகாரிகள் முடிவு செய்வார்கள். அவரிடம் உள்ள குரங்குகளை நீதிமன்ற அனுமதியுடன் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றனர். இந்த விவகாரத்தில் தங்களுக்கு தொடர்பு எதுவும் இல்லை என்று கூறி நடிகர் விக்ரம், அவரது சம்பந்தி ரங்கநாதன் ஆகியோர் வனத்துறையினருக்கு ஏற்கனவே கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிகிறது. பதினோரு மதுவுக்கு தடை, மறுநாளே வாபஸ்.
பின்னணியில் பேக்கரி டீலிங். டாஸ்மாகில் நடந்தது என்ன? தமிழக அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படும் பீர் மற்றும் மது வகைகள் விற்கப்படுகின்றன. அப்படி என்றிகா என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படும் மதுவில் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் கலந்திருப்பது உறுதியானது. அதனால் அந்த நிறுவனத்தின் 11 மது வகைகள் விற்பனைக்கு தடை விதித்து டாஸ்மாக் மேலாண் நந்தகுமார் கடந்த 13ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த தகவல் நேற்று முன்தினம் வெளியானது. இந்நிலையில் உணவு பாதுகாப்பு ஆணைய கடிதத்தின் அடிப்படையில் என்றிகா நிறுவனத்தின் 11 மது வகைகளை விற்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க மதுவிலக்குத்துறை ஆணையர் நேற்று முன்தினம் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். இந்த தகவல் நேற்று வெளியானது. ஒரே நாளில் மது வகைகள் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி வெளியிட்ட அறிக்கையில் விதித்த தடையை வெறும் 24 மணி நேரத்தில் நீக்கும் அளவிற்கு அப்படி என்ன நடந்தது? பயமா, பதற்றமா, பேக்கரி டீலிங்கா, என்னவா இருக்கும் என கேள்வி எழுப்பியது. இதுகுறித்து அமைச்சர் விக்னேஷ் கூறியது, ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகள் தங்களின் ஆய்வு அடிப்படையில் 11 மது வகைகளுக்கு தடை விதிக்கவும் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறைக்கு சுற்றறிக்கை அனுப்பினார். அதை டாஸ்மாகிற்கு வழங்கி அந்த மது வகைகளை விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது ஆணையம் ஆராய்ந்து பார்த்ததில் சுவையூட்டி இயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அந்நிறுவனத்திடம் மது வகைகளை வாங்கலாம் என கடிதம் அனுப்பியது. அது டாஸ்மாகிற்கு அனுப்பப்பட்டது. தினமும் 50 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் உணவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை மத்திய அரசுதான் கண்காணிக்கும். மாநில அரசு கண்காணிக்க முடியாது. தமிழக அரசு மதுபான ஆலைகளில் மது வகைகளில் எவ்வளவு ஆல்கஹால் கலக்கப்படுகிறது என்றுதான் ஆய்வு செய்யும். இந்த புகார் வந்ததை அடுத்து ஆய்வில் தீவிர கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். அரசுக்கு யாரையும் பழிவாங்கும் நோக்கம் கிடையாது. காழ்ப்புணர்ச்சியுடன் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காமல் நடுநிலையுடன் பார்க்க வேண்டும். ஆன்லைன் விற்பனையில் மது வாங்குவோருக்கு மது தராத பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கட்சி அலுவலகத்தில் சடலமாக கிடந்த முன்னாள் துணை சபாநாயகர் சதி நடக்குது கடிதத்தில் வாக்குமூலம். மேற்குவங்க மாநிலம் பெர்பூம் மாவட்டம் ராம்பூர்ஹாட் தொகுதியைச் சேர்ந்தவர் ஆஷிஷ் பானர்ஜி. முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமானவர். மேற்குவங்க அரசில் பள்ளிக்கல்வி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். துணை சபாநாயகராகவும் செயல்பட்டார். ராம்பூர்ஹாட் தொகுதியில் தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் துருவா சாஹாவிடம் 24,000க்கு மேற்பட்ட ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதையடுத்து அரசியல் நடவடிக்கைகளில் அவர் பெரிதாக ஈடுபடவில்லை. இந்த நிலையில் ராம்பூர்ஹட்டில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று காலை ஆஷிஷ் பானர்ஜி இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவர் தூக்கிட்ட நிலையில் இருந்ததாகவும் சம்பவ இடத்தில் ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அந்த கடிதத்தில் தனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என்றும் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சதி நடப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் அரசியலுக்கு வந்ததற்காக வருத்தப்படுவதாகவும் தனது குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ராம்பூர்ஹட் மேம்பாட்டு ஆணையத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேட்டில் ஆஷிஷ் பானர்ஜிக்கு தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா தலைவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் தான் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என்றும் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சதி நடப்பதாகவும் ஆஷிஷ் பானர்ஜி மறுத்திருந்தார். இந்த நிலையில் அவரது மரணம் நிகழ்ந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு கிடைத்ததாக கூறப்படும் கடிதம் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஷிஷ் பானர்ஜியின் மரணம் குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகே காரணம் குறித்து உறுதியான தகவல்கள் வெளியாகும். இதற்கிடையே ராம்பூர்ஹட்டில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எண்ணூரில் செத்து மிதக்கும் மீன்கள். சென்னை எண்ணூர் முகத்துவாரம் ஆற்றுப் பகுதியில் மீன்கள் திடீரென செத்து மிதந்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலை கழிவு மாசு காரணமாக மீன்கள் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதப்பதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
ரோஹிங்கியாக்களை ஏற்க தயார், மியான்மர் அறிவித்தும் ஒரு சிக்கல். மியான்மர் நாட்டின் ரகைன் மாகாணத்தில் ரோஹிங்கியா முஸ்லிம் இன மக்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். இருப்பினும் மியான்மர் இராணுவமும் அங்குள்ள சில அமைப்புகளும் அவர்களை சட்டப்பூர்வ சிறுபான்மையினராக அங்கீகரிக்க மறுத்தன. அவர்கள் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என கூறி வந்தன. மியான்மரில் 135 சிறுபான்மையின குழுக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ரோஹிங்கியாக்களை அதிகாரப்பூர்வ இனமாக மியான்மர் ஏற்கவில்லை. மியான்மர் அரசு இவர்களை பெங்காலிகள் என்று குறிப்பிடுகிறது. அதாவது இவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலோ அல்லது அதற்கு பிறகோ வங்கதேசத்தின் சிட்டாங் பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பது மியான்மரின் வாதம். 1982ஆம் ஆண்டு மியான்மர் குடியுரிமை சட்டத்தின்படி இவர்களுக்கான வாக்குரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுதந்திரமாக நடமாடும் உரிமைகள் பறிக்கப்பட்டன. இதனை எதிர்த்து மியான்மர் அரசுக்கு எதிராக ரோஹிங்கியா இன மக்கள் போராடி வந்தனர். கடந்த 2017இல் ரகைன் மாகாணத்தில் உள்ள காவல்துறை சோதனை சாவடிகள் மீது ரோஹிங்கியா கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மியான்மர் இராணுவம் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது. இதனால் ஏற்பட்ட வன்முறை மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக 7 லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிங்கியா நாட்டை விட்டு வெளியேறினர். எல்லை கடந்து அண்டை நாடான வங்கதேசத்திற்குள் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். வங்கதேசத்தின் அகதி முகாம்களில் தங்கியுள்ள ரோஹிங்கியாக்களை மீண்டும் அவர்களின் தாய்நாட்டிற்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் வங்கதேச அரசு தீவிரமாக ஈடுபட்டது. இதன் பகுதியாக தங்கள் நாட்டின் உள்ள 8.28 லட்சம் ரோஹிங்கியா அகதிகளின் பட்டியலை மியான்மர் அரசிடம் சரிபார்ப்பிற்காக வங்கதேசம் வழங்கியது. வங்கதேசம் அளித்த பட்டியலை ஆய்வு செய்து வரும் மியான்மர் அரசு இதுவரை 4.26 லட்சம் பேரின் விவரங்களை சரிபார்த்துள்ளது. அதில் முதற்கட்டமாக 3,08,797 பேர் ரகைன் மாகாணத்தைச் சேர்ந்த உண்மையான குடிமக்கள்தான் என்பதை மியான்மர் அரசு உறுதி செய்துள்ளது. இதன் அடிப்படையில் அந்த 3 லட்சத்திற்கும் அதிகமான அகதிகளை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மியான்மர் அரசு அறிவித்துள்ளது. ஆனால் ரகைன் மாகாணத்தில் பாதுகாப்பு சூழல் காரணமாக சீரடைந்த பிறகே இவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என நிபந்தனை விதித்துள்ளது. ஏனென்றால் 2021இல் மியான்மர் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நாடு முழுவதும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ரகைன் மாகாணத்தில் அரக்கான் இராணுவம் என்ற கிளர்ச்சி குழுவிற்கும் மியான்மர் இராணுவத்திற்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது. பெரும்பாலான ரகைன் பகுதிகளை தற்போது இந்த கிளர்ச்சி குழுவே கட்டுப்படுத்துகிறது. இராணுவம் மற்றும் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையேயான போர் ஓய்ந்தால் மட்டுமே 3 லட்சம் ரோஹிங்கியா நாடு திரும்ப முடியும். ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று திறப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆவணி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. நாளை முதல் 21ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். சாமி தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் www.sabarimalaonline.org என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து வர வேண்டும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அறிவராசனம் பாடப்பட்டு கோயில் நடை சாத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வங்கதேசம் வரலாற்று வெற்றி. ஆஸ்திரேலியா சென்றுள்ள வங்கதேச அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டி கடந்த 13ஆம் தேதி துவங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 198 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து களமிறங்கிய வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 426 ரன்கள் குவித்தது. 228 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2ஆம் இன்னிங்ஸை துவங்கிய ஆஸ்திரேலியா 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வெறும் 57 ரன்கள் இலக்கை துரத்திய வங்கதேசம் 14.2 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 57 ரன்கள் எடுத்து வரலாற்று வெற்றி பெற்றது.